அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எப்போ வரும்? இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எந்த கால டியூரேஷன்ல நடத்தப்பட்டுள்ளது? 2021ல நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் 2025ல நடத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2019ல நடத்தப்பட்டது. இதோடைய டியூரேஷன் டைம் என்ன? ஸோ அடுத்த தேர்வு எப்போ வரும்? அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? 2000 காலி பணியிடங்கள் 2000 தானா? இல்ல இத விட அதிகமா இருக்கா? ஸோ இத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த காணொளியில பார்க்க போறோம். ஸோ இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இந்த காணொளி பார்த்தீங்கன்னா, நீங்களும் பிரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சுருங்க. சரி, ஓகே. இந்த காணொளிக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா, நாளைலருந்து ஏப்ரல் 4லேருந்து நம்ம என்ன பண்றோம்னா, பிஜிடிஆர்பி டிஎன் செட் எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான அட்மிஷன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அது வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பிரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறத விட, முன்கூட்டியே பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். யாரெல்லாம் வெற்றியாளர்கள் இருக்காங்களோ, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஓகே. இது நம்மளுடைய கிளாஸஸ் நாளைலருந்து ஆரம்பிக்க போகுது. யாரெல்லாம் சேர விருப்பம் இருக்கீங்களோ, நீங்க சேர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் சார் எனக்கு கிளாஸ் வேணாம் சார். எனக்கு நோட்ஸ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நோட்ஸ் கேட்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 599 எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 599க்கு போட்டிருக்கோம். அது லிமிட்டட் ஆஃபர் தான். இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபர். யாரெல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்குறீங்களோ கண்டிப்பா ஏன்னா 999 தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. மறுபடியும் நிறைய பேர் கேட்கறதுனால இன்னைக்கு ஒரு நாள் எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 599 ஆஃபர். ஒரு யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாரி யுஜிசி நெட் டிஎன் செட் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 199 தான். ஒரு யூனிட் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃப்ரீயா வாங்கி நீங்க தரமான மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க வாங்கிக்கலாம். அதே மாரி உங்களுக்கு 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் குடுக்குறோம். அது ஜஸ்ட் 59 ரூப்பீஸ்க்கு நம்ம குடுக்குறோம். இந்த 5 செட் ஆஃப் யுஜிசி நெட் பேப்பர் 1 உடைய கொஸ்டின் பேப்பர். சரி, ஓகே. நம்மளுடைய காணொளிக்கு போவோம். ஸோ இந்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போலாம் எக்ஸாம் வச்சிருக்காங்க. 2019ல ஒரு தேர்வு வச்சிருக்காங்க. அதேமாரி 2021ல நோட்டிஃபிகேஷன் வந்து 2022ல தேர்வு வச்சிருக்காங்க. அதேமாரி 2025ல தேர்வு வச்சிருக்காங்க. இப்போ அடுத்த தேர்வு எப்போ வரும்? இந்த இந்த கேப் 2019, 2021, 2025 இதோடைய கேப் பார்த்தீங்கன்னா, 2019க்கும் 2021க்கும் பார்த்தீங்கன்னா, மிக குறுகிய காலம் தான். 1 வருஷம். 1 வருஷத்துக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. ஏன்னா 2019 டிசம்பர் வரைக்கும் அ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ செலக்ட் பண்ணி டிசம்பர், ஜனவரி 2020 ஜனவரி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, போஸ்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறமா டக்குனு 2021லயே பார்த்தீங்கன்னா, நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. 1 வருஷம் தான். 1 வருஷம் கூட இல்ல. அதுக்கு உள்ளயே நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் வுட்டுட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, 2025 தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது. தேர்வும் என்ன பண்ணாங்கன்னா, 2025ல தான் நடத்துனாங்க. இந்த டியூரேஷன் 2021லேருந்து 2025 பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு டியூரேஷன் தான். ஏன்னா 2021ல பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் தான் வந்துச்சு. ஆனா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2022ல நடந்துச்சு. 2022 அக்டோபர்ல தான் எக்ஸாம் அ அ பிப்ரவரில தான் எக்ஸாம் நடந்துச்சு. அதே மாரி அக்டோபர்ல தான் எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, 2023 ஜனவரி, பிப்ரவரி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போஸ்டிங் போட்டிருக்காங்க. அப்போ 2023 வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா, 1 வருஷம் 2024 கடைசியில என்ன பண்ணீங்கன்னா, இதோடைய ஆனுவல் பிளானர் போட்டு இதோடைய நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க. அதே மாரி இந்த வாட்டியும் நமக்கு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ இந்த மிட் 2026 ஜூன்லேருந்து செப்டம்பர். செப்டம்பர்னா டிசம்பர் வரைக்கும் கூட நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் இல்லனா கூட ஒரு அறிவிப்பு, ஒரு ஆனுவல் பிளானர், ரிவைஸ் ஆனுவல் பிளானர் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா நமக்கு தேர்வு வைக்க தான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஒண்ணு நமக்கு 2026ல கடைசியா நமக்கு தேர்வு வச்சாலும் வச்சுருவாங்க. இல்லன்னா 2027ல பார்த்தீங்கன்னா, நமக்கு அறிவிப்பு வந்துட்டாங்கன்னா, தேர்வு பார்த்தீங்கன்னா 30 நாள் 25 டூ 30 நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷன் டைம் குடுப்பாங்க. 2 டூ 3 மாசத்துல என்ன பண்ணிருவாங்கன்னா, நமக்கு தேர்வு நடத்திருவாங்க. அப்போ இந்த காலத்துல நம்மளால நம்மளுடைய எல்லா சிலபஸும் 10 யூனிட் மேஜர் இருக்கு. அதே மாரி சைக்காலஜி ஒரு 10 யூனிட் இருக்கு. அதே மாரி நம்ம லாங்குவேஜ் படிக்கணும். இதெல்லாம் இவ்ளோ படிக்கிறது நம்மளால இந்த 2 டூ 3 மாசத்துல நம்மளால படிக்க முடியுமா? அப்படி நம்ம யாரெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ, கண்டிப்பா இது ஒரு தவறான ஒரு செயல். நம்ம இத படிச்சு கண்டிப்பா நம்ம பாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, யாரும் நோட்டிஃபிகேஷனுக்காகவோ, இல்ல அடுத்த அறிவிப்பு எப்போ வரும் அப்போ படிப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரும் அந்த மாரி வெயிட் பண்ண மாட்டாங்க. முன்கூட்டியே அதுக்குண்டான பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சா மட்டும் தான் நம்மளால ஜெயிக்க முடியும் தவிர, இல்லன்னா இந்த டியூரேஷன்ல நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு அறிவிப்பு வந்துச்சுன்னா, நம்ம ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நாட்கள் சரந்து போயிட்டே இருக்கு. 20 நாட்கள் நமக்கு அப்ளிகேஷன் டைம் குடுப்பாங்க. அதே மாரி 2 மாசத்துல நமக்கு தேர்வு நடத்திருவாங்க. 20 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் 1 மாசத்துல நமக்கு ஹால் டிக்கெட் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டே இருக்கும். அப்போ எந்த நேரத்துல நம்ம ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும் தவிர, அந்த நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போய் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்றது, அதுக்கப்புறமா அப்போதான் மெட்டீரியல் வாங்குறது, அப்போதான் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால தான் ஒரு தேர்வு பார்த்தீங்கன்னா, 3,00,000 பேர் தேர்வு எழுதுறாங்க. வெறும் 2,000 வேக்கன்சிக்கு. அவங்க செலக்ட் பண்றது வெறும் 2,000 பேர் தான். அப்போ அந்த 3,00,000 பேர் தேர்வாளர்கள், 3,00,000 பேர் பிரிப்பரேஷன் பண்ணி போய் தேர்வு
எழுதுறாங்கன்னா கிடையாது. அதுல ஜஸ்ட் ஒரு 50,000 பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அதுலயும் சீரியஸா பிரிப்பரேஷன் பண்றது யாருன்னா, ஒரு 5,000 பேர் மட்டும் தான் சீரியஸா பிரிப்பரேஷன் பண்ணுவாங்க. அதுல 2,000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஒரு எல்லா எக்ஸாம் உடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதனால ஒரு கோல்டன் அட்வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோன்ட் வெயிட் ஃபார் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டார்ட் பிரிப்பேரிங் நவ். 80% சிலபஸ் கம்ப்ளீட் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன். அப்போதான் நம்மளால சக்சஸ் அடைய முடியும். ஸோ அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த சக்சஸ் அடைவதற்காக தான் நம்ம எம்ஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக்ஸ்க்காக மட்டும் தான். இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ்க்காக மட்டும் தான். மத்த சப்ஜெக்ட் நம்ம கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய நம்ம கவர்ன்மெண்ட் டீச்சர்ஸ் வச்சு நம்ம அடுத்த சப்ஜெக்ட் நம்ம கண்டிப்பா எடுப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம 4ஆம் தேதியிலேருந்து நாளையிலேருந்து நம்ம எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் ஆரம்பிக்க போறோம். ஸோ யாரெல்லாம் வில்லிங்கா இருக்கீங்களோ, நீங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாரி யாரெல்லாம் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது. சரி இப்போதைக்கு நான் கிளாஸ் ஜாயின் பண்ணல. எனக்கு மெட்டீரியல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பா வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.